தெருமுனையில் ஒரு மரத்தடியில் அமர்ந்திருக்கும் சின்ன பிள்ளையார். புதிய நோட்டு புத்தகத்தின் முதல் பக்கத்தில் வரையப்படும் பிள்ளையார் சுழி. ஒவ்வொரு செயலை தொடர்ந்தும் போதும் உதடுகள் உச்சரிக்கும் ஓம் கணபதியே நமக என்று மந்திரம். இவ்வாறு தமிழ் வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்திலும் விநாயகர் நீக்கமர நிறைந்திருக்கிறார். ஆனால் ஒரு கேள்வி, இந்த தடைகளை நீக்கும் தும்பிக்கை நாயகன் தமிழ் மண்ணுக்கு எப்போது வந்தார்? அவர் தொன்று தொட்டு இங்கேயே வழிபடப்பட்டவரா அல்லது இடையில் வந்தவரா? விநாயகர் ஒரு தமிழ்க் கடவுள் அல்ல என்று சொல்லப்படும் கருத்து உண்மையா? இந்த கேள்விகளுக்கான விடையை கல்லும் களிமண்ணும் இன்றும் நமக்கு சொல்ல காத்திருக்கின்றன. தமிழ் மண்ணில் தும்பிக்கை நாயகனின் தொன்மையான வேர்களை தேடும் ஒரு ஆழமான வரலாற்றுப் பயணம்தான் இந்த பதிவு. வாதாபி கணபதி ஒரு தவறாக புரிந்த வரலாறு. தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு கிபி 7ஆம் நூற்றாண்டில்தான் தொடங்கியது என்ற ஒரு கருத்து நீண்ட காலமாக நிலவி வருகிறது. அதற்கு காரணம் வாதாபி கணபதி என்ற வரலாற்று நிகழ்வு. பல்லவ பேரரசன் முதலாம் நரசிம்மவர்மன் ஆட்சி காலத்தில் அவனது தலைசிறந்த படைத்தளபதி பரஞ்சோதி கிபி 642ஆம் ஆண்டு வாதாபி நகரத்தை கைப்பற்றி அதை அழித்தார். அந்த வெற்றியின் அடையாளமாக வாதாபியிலிருந்த ஒரு விநாயகர் திருவுருவச் சிலையை தன் சொந்த ஊரான திருச்செங்காட்டங்குடியில் பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் என்று மரபுவழி செய்திகள் கூறுகின்றன. அந்த விநாயகரே வாதாபி கணபதி. பின்னர் பரஞ்சோதி சைவ சமயத்தில் ஈடுபட்டு 63 நாயன்மார்களில் ஒருவரான சிறு தொண்டர் என்று போற்றப்பட்டார். இந்த நிகழ்வை அடிப்படையாகக் கொண்டு விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டிற்கு வெளியிலிருந்து 7ஆம் நூற்றாண்டில்தான் வந்தது என்ற வாதம் உருவானது. ஆனால் அது முழு உண்மை அல்ல. வாதாபிக்கு முன்பே விநாயகர் தமிழ் மண்ணில். வாதாபி கணபதிக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாட்டில் விநாயகர் வழிபாடு இருந்ததற்கான திடமான தொல்லியல் சான்றுகள் நமக்கு கிடைத்துள்ளன. 1. ஆலகிராமம் விநாயகர். விழுப்புரம் மாவட்டம் ஆலகிராமத்தில் கண்டெடுக்கப்பட்ட கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த விநாயகர் வாதாபி கணபதிக்கு 200-300 ஆண்டுகள் முன்பே இங்கு வழிபாடு இருந்ததை உறுதிப்படுத்துகிறது. 2. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிள்ளையார்பட்டி குடைவரை கோவில் கிபி 6ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது. இது ஒரு வழிபாட்டுத் தலம் மட்டுமல்ல, ஒரு உயிருடன் இருக்கும் வரலாற்று ஆவணம். பிள்ளையார்பட்டி ஆதிகால விநாயகர். இங்குள்ள மூலவர் சுமார் 6 அடி உயரத்தில் பாறையிலேயே புடைப்புச் சிற்பமாக வடிக்கப்பட்டுள்ளார். அர்த்த பத்மாசன யோக நிலை, வலம்புரி துதிக்கை, வலது கையில் சிவலிங்கம், தட்டையான வயிறு. இவை அனைத்தும் இது ஒரு ஆதிகால விநாயகர் வடிவம் என்பதை தெளிவுபடுத்துகின்றன. சிவலிங்கத்தை ஏந்தியிருப்பது விநாயகர் தொடக்கத்திலிருந்தே சைவ மரபுடன் பிரிக்க முடியாத உறவில் இருந்தார் என்பதற்கான முக்கிய சான்று. கல்வெட்டு சொல்வதென்ன? இந்த சிற்பத்தின் அருகே ஆதி வட்டெழுத்து தமிழ் பிராமி கலந்த கல்வெட்டு ஒன்று உள்ளது. அதை ஆய்வு செய்த டாக்டர் ரா. நாகசாமி, ஐராவத மகாதேவன் போன்ற கல்வெட்டு அறிஞர்கள் அந்த வாசகத்தை இவ்வாறு விளக்கினர். அதாவது எக்காட்டூர் பெருந்தச்சன், அதாவது எக்காட்டூர் என்னும் ஊரைச் சேர்ந்த தலைசிறந்த சிற்பி இந்த சிலையை உருவாக்கி தன் பெயரை பொறித்துள்ளார். இது விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்ததை மறுக்க முடியாத வகையில் நிரூபிக்கிறது. சங்க இலக்கியங்களில் விநாயகர் ஏன் இல்லை? ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. சங்க இலக்கியங்களில் முருகன், திருமால், கொற்றவை, இந்திரன், வருணன் என பல தெய்வங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் விநாயகர் பெயர் நேரடியாக ஏன் இல்லை? இதற்கு காரணம் வரலாற்றின் அழிவு. பல சங்க நூல்கள், ஓலைச்சுவடிகள் காலப்போக்கில் அழிந்துவிட்டன. இன்று நமக்கு கிடைத்துள்ள சான்றுகளை வைத்து மட்டுமே வரலாற்றை நாம் மதிப்பிட முடிகிறது. யானை விநாயகரின் முன்னோடி. விநாயகர் பெயர் இல்லாவிட்டாலும் யானை வழிபாடு சங்க காலத்தில் இருந்தது. பரிபாடலில் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் இருந்த யானையை பெண்கள் வழிபட்ட செய்தி வருகிறது. திருமண வாழ்வுக்கான நலம், தடைகள் நீக்கம், மங்கள சக்தி இவற்றின் குறியீடாக யானை பார்க்கப்பட்டது. இதுவே விநாயகர் வழிபாட்டின் மூல வடிவமாக ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். பக்தி இயக்கம். விநாயகர் இலக்கிய மேனை. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பக்தி இயக்கம் தமிழகத்தில் எழுந்தது. அப்போதுதான் விநாயகர் தமிழ் இலக்கியத்தில் தெளிவாக இடம்பெற்றார். திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர்,
திருமூலர். 5 கரத்தனை ஆனை முகத்தனை என்ற திருமந்திரப் பாடல் இன்றும் ஒலிக்கிறது. விநாயகர் ஒரு தத்துவ உருவம். விநாயகர் ஒரு சிலை மட்டுமல்ல, அவர் ஒரு தத்துவ வழிகாட்டி. யானை தலை ஞானம், ஒற்றை தந்தம் தியாகம், பெரும் வயிறு சமநிலை, முரம் போன்ற காதுகள் உண்மை தேர்வு, எலி வாகனம் ஆசை கட்டுப்பாடு, முழு உருவமும் மனிதன் தன்னை மேம்படுத்திக் கொள்ளும் ஒரு வாழ்க்கை தத்துவம். ஆசீவகம் மறைக்கப்பட்ட அடையாளம். விநாயகர் ஆசீவக சமயத்தின் சின்னமாக இருந்திருக்கலாம் என்ற வாதமும் உள்ளது. யானை ஆசீவகத்தின் புனித சின்னம். பிறகு சைவ சமய எழுச்சியின் போது விநாயகர் சிவபார்வதி மகனாக உள்வாங்கப்பட்டார் என்று சில வரலாற்றாளர்கள் கூறுகின்றனர். எப்படியிருந்தாலும் விநாயகர் எப்போதும் ஞானத்தின் கடவுள்தான். சோழர் காலத்தில் விநாயகர். ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சை பெருவுடையார் கோவிலில் விநாயகருக்கு நாள்தோறும் 150 வாழைப்பழம் நைவேத்தியம் செய்ய நிரந்தர ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அரச ஆதரவுடன் விநாயகர் வழிபாடு உச்சத்தை அடைந்தது. முடிவு: வரலாற்றாகவும் தத்துவமாகவும் மனோதத்துவமாகவும் விநாயகர் தமிழரிடமிருந்து பிரிக்க முடியாதவர். அதனால்தான் இன்று ஒவ்வொரு செயலும் அவருடைய பெயரிலேயே தொடங்குகிறது. தமிழனின் ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் பின்னால் ஒரு காரணம் உண்டு. அந்த காரணத்தின் வடிவமே விநாயகர்.